சீனில் நம்ம ஹீரோயின் இப்போ நீ ஆல்ரைட்டாக தானே இருக்க, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ நான்லாம் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன் அவ்வளோதான், இப்போ உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் வந்து உன் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து என்னோட ஹூடியில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவன் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பேக் மாதிரி பண்ணிடுறான். கீழேருந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோயினுமே இனிமேல் தனியாக எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இங்கே நம்ம ஆட் வந்து அவனோட கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட எனக்காக இதை நான் சரி பண்ணு, நான் அப்படியே நடந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்காக வேகமாக நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் வர வழியில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேக் கிழிஞ்சு கீழே கிடக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்ஸுமே கீழே கிடக்கு. அவன் என்னடா ஆச்சு, என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டான். அப்புறம் நீ வந்து சேஃபாக எங்கேனாலும் போகணும், நாளைக்கு வந்து நீ ஒர்க்குக்கு வரணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது அவன் சரி ஓகே என்னோட செயினை வந்து நான் உன்கிட்டே கொடுத்துட்டேன், அதை வாங்கிட்டு போகலான் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து இதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் பார்த்தா அவள் கழுத்தில் காணும். அப்புறம் நான் எங்கே வச்சேன் இரு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் பேக்கெட்டில் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் பேக்கெட்குள்ளேயும் காணும். அவள் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இரு நான் மெதுவாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் காசு எடுத்து கொடுக்கும் போது சேர்ந்து அந்த செயின்மே விழுந்துருச்சு போல். அவள் ஐயோ நான் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன், போய் இப்போ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் திரும்பினா ஆட் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். அவன் வந்து இந்த செயினை தான் நீ தேடி போக போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் பக்கத்தில் வந்தோடனே நம்ம ஹீரோ வாங்க போகிறான். அப்போ வந்து இது ஒன்றுது கிடையாது, அது வந்து பேமோடது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து இல்லை அது வந்து டினோவோடது தான், நீ அவன்கிட்ட கூட அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுமே வாங்கிக்கிறான். அப்போது ஆட் வந்து அதான் வாங்கிட்டேல்ல இங்கே எதுக்கு நின்றுட்டு இருக்கும் போது இடத்த காலி பண்ண அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவன் நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு, அப்புறம் நீ டேப்லெட் போட்டு காலில் அந்த ஷூ பைட்ஸில் இருந்துச்சுல அதுக்கும் ஆயின்மெண்ட்லாம் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை பாட்டை முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் போனதுக்கப்புறம் ஆட் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி இப்போ என்னாச்சு, நீ அங்கெல்லாம் உன்னோட திங்ஸ்லாம் கீழே கிடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறா. அப்போ அவன் ஐயோ என்னால தான் நான் வந்து உன்னை வீட்டில் விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஹீரோயின் ஒன்றும் ஆகலை, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறா. அங்கே பாட்டி இருக்காங்க, அவங்க அந்த ஷூஸை பார்த்துட்டு இது யார் ஷூ ஒழுங்காக சொல்லிடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து இது வந்து டினோவோட ஷூ, என் ஷூஸ் வந்து எனக்கு ஷூ பைட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அப்போ தான் அவனோட ஷூ எனக்கு லென்த் பண்ணா தெரியுமா, அவன் வந்து அவனோட பேர் ஃபுட்லேயே நடந்து போனான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது பாட்டி வந்து என்ன நீ சரியில்லையே அப்படின்னு சொல்லும் போது அவன் எனக்காக ஷூஸ் எல்லாம் கொடுத்துருக்கான், அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஒன்றும் நினைக்கல, அவனுக்கு உண்மையில ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயின் சரி சரி உங்களுக்கு பொறாமல் வந்துடும், இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அப்போ அவங்க ஓப்பன் பண்ணால் இது பேக்கி கிடையாது, இது ஒரு ஷர்ட், இது யார் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் இல்லை இது யார் ஷர்ட்டும் கிடையாது, இது வந்து மினி மார்ட்டில் புதுசாக ஆர்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான், இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு போய் சொல்கிறா. அப்போ அவங்க உண்மையே சொல்ல அப்படின்னு சொல்லும் போது அவள் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிடுறா. நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு அவள் பேண்டேஜ்லாம் போட்டிருந்தால அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த மேரியா யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவோட கம்பெனிலாம் காட்டுறாங்க. அவங்க வந்து பாட்டை கிட்ட நீ வேமாவா இப்போ ஒரு புதுசாக பிரச்சனை கிளம்பியிருக்கு, எல்லாமே பேமால தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோ லிஃப்ட் பண்ணியிருந்தான்ல அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்டு நிறையாவது பேட் நியூஸாக எழுதி வச்சுருக்காங்க. அது எல்லாமே பாவை பற்றி தான் இருக்குது. இவ தான் வந்து அவங்க மகளை விட்டு மைக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. அப்போது பாட்டே வந்து இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போது பா வந்து கால் பண்ணி 2 பேர்த்தையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருக்குது, அதில் நம்ம ஹீரோ மாதிரி இருந்தான்ல வேறு மாதிரி அவன் வந்து ஒரு ஆளை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா இது நம்ம ஹீரோவோட கனவு தான் போல், அவன் வேகமாக எந்திரிச்சிடுறான். இதெல்லாம் பாஸ்டில் நடந்தது போல். அப்புறம் நம்ம ஹீரோயின் கரெக்டாக கால் பண்ணிட்டு நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறா. அவன் நான் இப்போ தான் வேக்கப் ஆனேன் அப்படின்னு சொல்லும் போது நீ ரெடியாகு நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின்மே அங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது அவன் நின்றுட்டு இருக்கா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவை காணோம்.
டக்குன்னு நம்ம ஹீரோ பின்னாடி இருந்தது. இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வேகமாக பெட்க்கு கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நான் உன் கூடவே ஸ்டே பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கா நம்ம ஹீரோயின். நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து இப்படி பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நான் ட்ரையல் தான் பார்த்துட்டு இருந்தேன், நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இதான் என்னோட இன்னைக்கு கொரிய ஸ்கிரிப்ட், நான் இன்னைக்கு இது மாதிரி தான் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு லூஸ் பயல நீ முன்னாடியே சொல்ல மாட்டேன், நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ வந்து எதுக்கு பயந்த அப்படின்னு சொல்லும்போது இது எனக்கு பார்க்க வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எதோ உளறிட்டு இருக்கா. அப்போது ஹீரோ ஆக்சுவலி நீ என்ன மீனிங் சொன்னால் எனக்கு புரிஞ்சிச்சு, பட் இந்த மாதிரி நீ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் சரி நீ எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்கிறா. அவனுமே குளிக்க போகிறா. நம்ம ஹீரோயின் வந்து ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் எங்கள் பாட்டி வந்து ஆர்ட் மேலே அந்த ஷர்ட்டை போட்டுட்டு இதானே உன் ஷர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஆர்ட் வந்து இது என்னதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது பாட்டி வந்து ஐயோ மாற்றி கொடுத்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு நான் சும்மா தான் சொன்னேன், நீ ஒர்க்கில் எப்போவுமே கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ட்மே ஓகே அப்படின்னு சொல்கிறான். அவங்க கன்ஃபியூஸ்டாக அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து குளிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டே இருக்கா. அப்புறம் அங்கே பார்த்தா ஒரு பேக் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அவளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் போல். அவள் போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அவள் போயிட்டு மெதுவாக போகிறா. நம்ம ஹீரோ குளிச்சுட்டே தான் இருக்கான். அவள் போய் உட்காந்துட்டு அந்த ரிங்கில் பார்த்தா திரும்ப மேரியா கண்டிப்பாக அவன் லவராக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த பேக்கை வந்து ஓப்பன் பண்ண போகிறா. அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயின் வேகமாக எழுந்திரிச்சிட்டு ஒன்றும் இல்லை, இந்த பேக்குள்ளே ஏதோ பூச்சி போன மாதிரி இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அந்த பூச்சியை வெளியே எடுத்து போட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோயின் இல்லை அது வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா. போய் உட்காந்துக்கிறா. நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணி ரெடி ஆகிடுறான். அப்போது நம்ம ஹீரோயின் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தால அந்த பேக்கை கொடுத்துட்டு இது உனக்கு தான் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அது ஸ்னீக்கர்ஸ் தான் இருக்குது. நம்ம ஹீரோ இது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் அதோட ரேட்லாம் பார்த்துட்டு ஐயோ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இதெல்லாம் நான் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக க்ளோஸ் பண்ணி கொடுக்க போகிறா. அப்போது ஹீரோ வந்து இது நான் உனக்காக வாங்கினது, கிஃப்டாக கொடுக்குறது, ஸோ இதில் ரேட்டெல்லாம் பார்க்கவே கூடாது, இது உனக்கு வந்து ரொம்ப காஃபியாக இருக்கும், ஸோ அதனால தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின் இல்லை இருந்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ நீ ஏன் போடுறியா, இப்போ நான் போட்டு விடட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவள் காலில் போய் அந்த ஷூஸ் எல்லாம் போட்டு விட்டுட்ருக்கான். அப்போது ஹீரோ நீ என்ன பண்ணுற லூஸா, நீ என் காலம் இதுக்கு நீ தொடுற கூட நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அது நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோயினுமே எந்திரிச்சிட்டு ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ உனக்குனே செஞ்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா தான் போல். அப்போது ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது நீ ஏமா கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போது ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. பட் அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் காலை வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது இல்லை அவங்க ஆஃபீஸ் கூப்பிடுறாங்க, உனக்கு இருந்த ஷெடியூலுமே இல்லையாமா சொல்கிறாங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு, இப்போ நம்ம கண்டிப்பாக அங்கே கம்பெனிக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஹீரோயினும் சேர்ந்து கம்பெனிக்கு போகிறாங்க. அப்போது ஹீரோயின் இங்கவே இரு நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நின்று பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் உள்ளே போயிட்டு என்னாச்சுமா ஷெடியூல்லாம் ஏன் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அவங்க அம்மா அந்த டேபை கையில் கொடுத்துட்டு இதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. அவங்க அம்மா இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போது ஹீரோயின் இல்லை எனக்கு வந்து காலில் அடிபட்டுருச்சு, ஸோ அதனால தான் நான் லிஃப்ட் பண்ணிட்டு போனாங்க, வேறு எதுவுமே கிடையாது, இவங்க இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுத்து இந்த மாதிரி பேடெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவங்க அம்மா நீ போய் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க நம்புவாங்கன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா ரொம்பவே மோசமாக எழுதியிருக்காங்க, பாமா அனுப்பி விட்டுருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறா. அப்போது ஹீரோயினோட அம்மா வந்து, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, உன்னை வேலைக்கு சேர்த்தது ரொம்ப பெரிய தப்பாக போச்சு. இப்போது இத்தனை வருஷமாக எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வரல, உன்னால் இப்போ வந்திருக்கு. இந்த ப்ராப்ளம்லாம் என்னால் எதுவுமே கிடையாது, பட் இதுக்கு நான் சால்வ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். அப்போது பாட்டியுமே சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வெளியில் போகிறா. நம்ம ஹீரோ வேகமாக வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட் ஹீரோயின் ஒன்றுமே சொல்லாமல் அவன் கையை எடுத்து விட்டுட்டு ரூஃப்க்கு வேகமாக ஓடிடுறா. அப்போது பாட்டை கிட்ட ஏன் பேம் அழுதுகிட்டே போகிறா, அவளை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நம்ம பாட்டை வந்து, உனக்கு நியூஸ் எதுவுமே தெரியாதா, நீங்கள் 2 பேரும் இருந்த ஃபோட்டோஸ் வந்து வெளியில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். நம்ம ஹீரோ உள்ள வேகமாக பார்க்கிட்டு போகிறான். அப்போ வந்து அவள் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கா. பேசி முடிச்சுட்டு இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும், நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது தான், அவங்க எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஒன்று கேட்டிருக்காங்க, நீ அவங்க கூட டின்னருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ, யாரை கேட்டு நீங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, யாரை கேட்டு ஒத்துக்கணும், இப்போது ப்ராப்ளம் உங்களால தான், அப்புறம் உன் நம்பரையுமே நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ என்னாலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறான். ரூஃபில் நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. அப்போது அவள் வந்து, எனக்குள்ள ஒரு கொஷின் தோன்றிட்டே இருக்கும், எங்கள் அம்மா என்னை லவ் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. பட் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவங்க என்னை லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறா. சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் வந்து அங்கே வாசல்லே உட்காந்துட்டு இருக்கா. அப்போது பாட்டி வந்துட்டு, ஏன் நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின், அம்மா எப்போ வருவாங்க, அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் வந்து அப்படியே கோவமாக வந்து அந்த ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கா. திரும்பவுமே வாய்ஸ் ஓவர் கேட்குது, எனக்கு அம்மாவே கிடையாது, நான் எங்கள் பாட்டியை தான் அம்மான்னு கூப்பிடுவேன், அவங்க என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இப்போது ப்ரெசண்ட்டில், அப்போது இவங்க உண்மைக்கே என்ன லவ்வே பண்ணல போல், ஆமாம் லவ் இருந்தால் தான் என்ன கூட்டிகிட்டு போயிருப்பாங்களே, அவங்க மட்டும் தனியாக போயிட்டு இப்போ ஏன் வந்து வேறு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. அவளால் சுத்தமாக முடியலை. அப்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவளுக்கு பின்னாடி நிற்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ தெரியுது. அப்போது ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, நான் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்பெக்ஸ்லாம் போடுறா. அப்போது ஹீரோ, இப்போ நான் உன்னை எங்கேயுமே கூப்பிடல, நீ வாட்டுக்கால் கத்தி கத்தி கூடாது, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், பட் உன்னை தெரிஞ்சுக்கோ, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சைலண்ட்டாகவே இருக்கா. அப்போது அவன், சரி ஓகே, உன் மைண்ட் ஃப்ரீ ஆகணும்னா நீ என் கூட ஒரு பிளேஸ்க்கு வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போது நம்ம ஹீரோயின் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கும் போது, நீ வரியா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறான். அப்போது ஹீரோயின்மே ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை ஒரு ப்ளே பண்ணுறதுக்கு தான் பிளேஸ் கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே போயிட்டு பாஸ்கெட் பாலை வந்து நீ இது நெட்குள்ளே போடு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் எனக்கு மூடலை அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் நீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே பஞ்ச் பேக் இருக்குது. நம்ம ஹீரோயின் அதை பஞ்ச் பண்ணுறா. உடனே அவன் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ பார்த்து பண்ணுன்னா அவன் பண்ணி காட்டுறான். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் கேட்குது, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாண்டா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் வந்து 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து, நான் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணதே கிடையாது அவ்வளவா, எப்போவுமே டாய்ஸ் வச்சு மட்டும்தான் நான் பண்ணுவேன், தாத்தா என்ன டேப் அது கூட வச்சு கூட விளையாட விட மாட்டார், நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நினப்பேன் அது வந்து அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, பட் வளர வளர தான் தெரியும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் என்ன ஹர்ட் பண்ணிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அவர் அப்படிலாம் பண்ணவே விட மாட்டார், அவருக்கு என்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் கேட்டுகிட்டே இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்து, எங்கள் அம்மாவை அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்காமல் போயிடுச்சு, அவங்க வந்து எங்கள் தாத்தாவை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி நான் அவங்கள மீட் பண்ணிட்டேன்னா அவங்க என்னை ஹர்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் அவங்க வந்து என்னை அவங்க மீட் பண்ண விடாமல் வச்சுருந்தாங்க, பட் இப்போது நான் வந்து தெரியாமல் தான் மீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்றா. அப்போது ஹீரோ வந்து அப்படி பார்த்துட்டே இருக்கும் போது, சாரி நான் வந்து என்னோடய ப்ராப்ளம்லாம் சொல்லி உன்னையுமே ட்ரபிள் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ, ஒருவேளை நீ நினச்சிக்கோ உனக்கு இதெல்லாம் ஷேர் பண்ண நான் இருக்கேன்ல, நான் கேட்பேன் எல்லாத்தையுமே, நீ வந்து எதனாலும் என்கிட்ட ஷேர் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோயின் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டா மனசுக்குள்ளேயே, நான் எதுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணேன், ஒருவேளை இது ட்ரஸ்ட்னாலையா, இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் இப்போல்லாம் ஷேர் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டே இருக்கா. அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ போயிட்டு அவளுக்கு கால் பண்ணுறான், என்ன நீ வந்து வீட்டில் எப்படி இருக்க, அப்போ ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோயின்
ஹீரோயின். என்ன நீ எப்போவுமே மெசேஜ் தானே பண்ணுவ, இன்னைக்கு என்ன கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறா நம்ம ஹீரோ. உன் கையில் தான் அடிபட்டிருந்துச்சுல, அப்புறம் எப்படி நீ டெக்ஸ்ட் பண்ணுவ, அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயின். இவ்வளோ அக்கறையா உனக்கு, அவ்வளோலாம் ஒன்றும் அடிப்படல அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்து இன்னும் டைம் ஆயிடுச்சா, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து இன்னும் லேட் ஆகும், நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ வந்து உனக்கு எப்போ ஸ்கூல் அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் லீவ் விட்டுருக்காங்க, ஸோ லேட்டாக தான் ஆரம்பிக்கும். பட் எனக்கு இந்த மேனேஜர் ஒர்க் அவ்வளோலாம் பிடிக்கல தெரியுமா, நான் ஏதோ கிராண்ட் பார்க்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், பட் அந்த ஜாப் நான் உனக்காக நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ, ஃபஸ்ட்டு எனக்குமே இந்த மாடலிங்லாம் பிடிக்கவே பிடிக்காது, இது எல்லாமே என் லைஃப்பில் மாறினது மேரியாவால் மட்டும்தான், அவளுக்காக தான் நான் வந்து இப்போது இந்த மாடலிங்க்கே வந்தேன், ஏன்னா அப்போது தான் ஃபேமஸ் ஆக முடியும். அவள் வந்து என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு தாய்லாந்து போயிட்டா, நான் ஃபேமஸ் ஆனால் கண்டிப்பாக என்னை தேடிட்டு என்கிட்ட வருவாள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து நமக்கு பிடிக்காட்டியும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு அதை பிடிச்சிருது, நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சதை செய்வோம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே அவன் பேசலாம் கேட்டுகிட்டே இருக்கான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து சரி ஓகே நீ ஒன்று நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ, நான் இதுக்கான மேனேஜரை நீ என்னை பார்த்துக்க இருக்கேல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயின் வந்து நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத, அப்புறம் உன்னோட பொண்ணு இருக்காள அதான் உன் லவர், அவளுக்கு வந்து பிடிக்காதுல அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து யார் என் லவர், நீ மேரியாவையா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின், ஆமாம் வேறு யாரும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அவன் என் லவர் கிடையாது, என்னோட ஓல்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து ஓல்டர் சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்போது ஹீரோ, ஏதோ சிரிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், அடடா நான் சிரிக்கலாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ, கண்டிப்பாக இப்போ நீ ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின், எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோ, சரி ஓகே அப்போ ஏதாச்சும் எனக்காக கிண்டர் கார்டன் சாங் பாடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயினுமே ஏபிசிடி சாங் பாடுறா, பாடிட்டே தூங்க ஆரம்பிச்சிடுறா. அப்போது ஹீரோ, ஃபேமிலி முழிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நிறைய தூரம் கூப்பிட்டு பார்க்குறான், பட் நம்ம ஹீரோயின் எந்திரிக்க மாட்டேங்கிறா. அவன் தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே காலை கட் பண்ணிடுறான். அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் டாக்டர் கால் பண்ணிட்டேன், நான் அவன் கூட டின்னருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.